உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, அசினி, சாமுண்டீஸ்வரி அத்தை நம்ம வீட்டுக்கு வராங்களா? அக்கா வராங்களா? ரொம்ப சந்தோஷம் சூர்யா. தெரியுமா? சாமுண்டீஸ்வரியா? சாமுண்டீஸ்வரி பெரியம்மா வராங்களா? சாமுண்டீஸ்வரி பெரியம்மா வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது மாமா. மாறி இறந்தப்ப கூட அவங்க வரல. மாரி பத்தி தான் அவங்க இப்ப பேசிட்டு இருந்தாங்க. மாரி இறந்தது அவங்களால ஏத்துக்கவே முடியலன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல மாமா, மாறி இறந்ததை யாராலையும் ஏத்துக்க முடியல. அதனால தான் சாமுண்டீஸ்வரத்தை 2 வருஷமா மாரியோட நினைவு நாளில் கலந்துக்கலையா. நாளை மறுநாள் மாரியோட நினைவு நாளில் கலந்துக்க நாளைக்கு அவங்க வராங்களா? அக்கா வரதே ஒரு சிறப்பு தான் சூர்யா. இந்த வருஷம் மாரியோட நினைவு நாள சிறப்பா பண்ணிடலாம். பண்ணிடலாம். நாளைக்கு அம்மனுக்கு பால் கூட எடுக்கணும். மாறி இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல இருந்து மாறி தான் பால் கூட எடுப்பா. மாறி போனதுக்கு அப்புறம் 2 வருஷமா பால் கூட எடுக்கவே இல்லை. நாளைக்கு அதை நிறைவேற்றணுப்பா. நாளைக்கு சாமுண்டீஸ்வரத்தை வரட்டும், நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆமாமா, வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தானே. மாரியோட சாவுக்கு கூட வராத சாமுண்டீஸ்வரி 2 வருஷமா நினைவு நாளுக்கு கூட வராதவ இந்த வருஷம் மட்டும் எதுக்காக வரா? ஆமா சிஸ்டர், வருஷ கணக்கா வராம இருந்த சாமுண்டீஸ்வரி இப்ப திடீர்னு கிளம்பி வரான்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்குதுன்னு அர்த்தம் சிஸ்டர். சாமுண்டீஸ்வரி என்ன காரணத்துக்காக வரான்னு தெரியல. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பார்த்தானா நான் தாராதான்னு அவ அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. ஆமா சிஸ்டர், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாமுண்டீஸ்வரி பெரிய யமகாதகி சிஸ்டர். அவ கண் எக்ஸ்ரே கண் கரெக்டா ஸ்கேன் பண்ணிடுவா. அவளை ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் மாட்டா. அது மட்டும் இல்ல, குழந்தை தேவி இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு யார் அந்த துர்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. பாண்டி, எதுக்கும் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அட என்ன சிஸ்டர் நீங்க, இதுக்கு முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மாறி பக்கபலமா இருந்தா. இப்பதான் மாறி இல்லையே, அவருக்கு என்னவா எடுத்துட்டீங்களே. நீங்க ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க? உங்களை கட்டு ஊரே நடக்குது, நீங்க ஏன் நடக்கிறீங்க? இப்போ கூட நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போனது என்னால தாங்கிக்க முடியல. கருணையே வடிவானவர் தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா ஆனா உனக்கு நடந்ததை பார்த்தா அந்த கடவுள் இருக்காரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னது இது? விளக்கு ஏத்தலையா? இல்ல, ஏத்தி வச்ச விளக்கு எரியாம அணைஞ்சு போச்சா? என்ன இது? விளக்கு எரிய மாட்டேங்குது. மாறி, நீ ஏதாவது சொல்ல வரியாமா? பரவாயில்லையே, எல்லார் மாதிரியும் வேடிக்கை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு போகாம புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கா. கொடுங்க. புது ஷர்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம்.
இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசியா இருக்கு போல. மா, இந்தாம்மா. இந்தா, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. இவங்க மாயாஜி காசில இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தாராவோட நிழல் மாதிரியே மாயா பின்னாடி ஓட்டிட்டு இருக்கிற இவன் சங்கர பாண்டியா இல்ல அவன மாதிரியே இருக்கிற சந்தன பாண்டியா? ஐயோ பிக் சிஸ்டர், நான் சக்கரை பண்ணி தான் பிக் சிஸ்டர். தெரியுமா, சங்கரபாண்டி சித்தப்பா இன்னும் சாகல. இதோ உயிரோடையே தான் இருக்காரு. அது அவருதான். சிஸ்டர், உங்க மருமகளுக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? சாமுண்டீஸ்வரிய கண்ட உடனே ஓவரா தான் ஆடுறா. ஆமா சூர்யா, இத மாயாவோட பூர்வீகம் என்ன? சாமுண்டீஸ்வரி என்கொயரி ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். தாராமாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்போ இவங்களை காசில தான் பார்த்தேன். கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம், மேல போட்டிருக்கிற சால்வை, இதை எல்லாமே எடுத்துட்டா அப்படியே அப்படியே தாராதான். ஆஹா, சாமுண்டீஸ்வரி நீங்க சிஸ்டரோட வேஷத்தை கலைச்சிருவா போல இருக்குதே. இது மாயாங்கிறத என்னால நம்பவே முடியல. முதல்ல நாங்களும் நம்பல, அப்புறமா தான் நாங்க ஆமா, காசில எங்க இருந்தீங்க? ஆஹா, இன்னைக்கு சோலி முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாரணாசி. காசியும் வாரணாசியும் ஒண்ணுதான். ப்ராப்பர் வாரணாசியா? இல்ல, பக்கத்துல 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாபத்பூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஓகே, பரவாயில்ல, சிஸ்டர் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தாரா செத்து போன மாதிரி செட்டப் பண்ணிட்டு மாயாவா திரும்பி வந்துட்ட மாதிரி தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.